உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சும்மா வேற லெவலில் இறங்கி செஞ்சிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் துணை முதல்வர் என்ன சொல்கிறாரு, மதத்தை வச்சு குழப்பம் ஏற்படுத்தலான்னு நினச்சாங்க, அது என்றைக்குமே நிறைவேறாது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி திருப்பரங்குன்றம் இஷ்யூ தொடர்பாக அவர் கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ரியாக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஐஆர் பற்றியே தெரியாத துணை முதல்வர், அவருக்கு எங்கே இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றியோ இல்லை கோர்ட் ஆர்டரை பற்றியோ தெரிய போகுது, அவருக்கு கோர்ட் ஆர்டரை பற்றி தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரானே தெரியல அப்படிங்கிறது எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. அவருக்கு துணை முதல்வராக இருந்து அந்த பொறுப்பை கரெக்டாக கையாளவே மாட்டேங்கிறாரு. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதுபோக கோர்ட் ஆர்டரே பண்ணியிருக்கு, நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு, அதையே அவர் பண்ண தவறிட்டார். இப்போ ஏற்றுங்கன்னு கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் ஏற்றாமல் இருந்து வம்பளுத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னு என்னன்னே தெரியல. பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்குறார். இந்தியாவில் யாருமே எஸ்ஐஆருக்கு, ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு. அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட்டு தெரியுமா, தெரிஞ்சு தான் பேசுகிறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், இவன் 1ஆம் தேதி சொன்னாங்க, 2ஆம் தேதி சொன்னாங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்கே போனார்? அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு, எதுவுமே செய்யலை. இன்னைக்கு இந்த மாதிரி மதக்கலவரத்தை ஏற்படுது. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோங்கன்னா, மதக்கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா? இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்கே தவறாக பேசினாங்களா? இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயாச்சும் சொன்னாங்களா? நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனால் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும்போது எங்கே போனார்? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்பில் சொல்லும்போது எங்கே போனார்? இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்லை குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம்ல. அதுக்கு அடுத்துதான் அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். லாஜிக்கலான கொஸ்டின் தான். சபரிமலை இஷ்யூ அப்போ உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்து கூட நோ 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 நாங்கள் லேடிஸ் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம்புச்சிங்க பாஜகவினர். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு உடனே ஓகே கோர்ட்டே சொல்லிடுச்சு, ஏற்று விலகு ஏற்று அப்படின்றீங்களே. அங்கே கோர்ட்டு சொன்னதை எதிர்த்தீங்க, இங்கே கோர்ட்டு சொன்னதை உடனே ஓகேன்றீங்க. புரியலையே, ஏரியாவுக்கு அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அருமையான கேள்வி, சூப்பரான கேள்வி, இது கேட்டீங்கன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சொல்கிறேன் பாரு பதில். 100 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுனாங்க, ஏன்னா தீபக்கல்லும் இருக்குது, தீப தூண் வச்சுருக்குறாங்க, தூண் அப்படின்றாரு. அதுவே இங்கே இப்போ சர்ச்சையாயிடுச்சு. அது ஆங்கிலேயர் காலத்தில் நில அளவெல்லாம் கணக்கெடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் நட்டு வச்ச எல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது போக போக நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி குழப்பமாக போயிட்டுருக்கா. அது மாதிரி தீபத்தூண் இருக்குது, அதனால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சபரிமலையில் 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் போனதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா? போனதில்லை. அதனால் இல்லாத ஒன்று நீங்கள் திணிக்கும் போது எதிர்ப்போம், இருக்கிற ஒன்று நீங்கள் மறுக்கும் போது அது வேணும்னு சொல்லுவோம். அதான் அங்கே ஸ்டாண்ட் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இங்கிட்டு நில்லுன்னா நான் இங்கிட்டு தான் நிற்பேன், இங்கிட்டு நில்லுன்னா நான் இங்கிட்டு தான் நிற்பேன் அப்படின்ற லெவலுக்கு அடம் பிடிக்கிறதுல நம்பர் 1 இருப்போம் பாஜகன்னு சொல்லிட்டு அடிச்சு பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுனாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளாகத்தான் இல்லை தீபத்தூண் ஏன் கட்டி வைக்கணுங்கண்ணா? ஒரு கோவில் 1200 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில், அந்த கோவிலில் தீபத்தூண் எது கட்டி வைக்கணும்? தீபம் ஏற்றுறக்கு. ஸோ 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றிருக்கிறாங்க, 100 ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை. ஆனால் சபரிமலையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ளே போனாங்களா? போகல. புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம், ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தூண் இருந்துச்சு, ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில் பெண்கள் உள்ளே போனாங்களா? இல்லை. சபரிமலையில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசாக ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை 100 ஆண்டுகளாக செயல்படுத்தலை, இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம். அதனால் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் ஹிந்து மக்களுடைய உணர்வு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எது நியாயமோ, கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா, சரி சபரிமலையில் எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க? இந்த போராட்டத்தை பார்த்தாங்க, தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பீல் போச்சு, கேரள அரசே தன் ஸ்டாண்டை மாற்றுச்சு. அதனால் இன்னைக்கு
இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல, திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல.